stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இருதரப்பும் ஆலோசனை நடத்தி வருகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்க அதிமுக அலுவலகத்திலிருந்து செய்தியாளர் சுரேஷ் மற்றும் சி.வி. சண்முகம் அலுவலகத்திலிருந்து வீரகுமார் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். முதலில் வீரகுமாரிடம் பேசலாம். வீரகுமார், தற்போது அதிமுக அலுவலகத்தில் என்ன நிலைமை, அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து என்னெல்லாம் பேசப்படுகிறது, இருதரப்பும் என்ன முடிவில் இருக்காங்க? விக்னேஷ், அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பிளவு உண்மைதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில அதிமுக அலுவலகம் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அலுவலகத்துல அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டமும், அதே போல நாம் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகர் சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்துல இவர் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களோடு ஆலோசனை கூட்டமும் நடத்தி வருகிறார். சுமார் ராயப்பேட்டைக்கும் நாம் இருக்கக்கூடிய இந்த எம்ஆர்சி நகருக்கும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் இருக்கிறது. 5 கிலோமீட்டர் தூரத்துல அதிமுகவில் 2 தரப்பு எம்எல்ஏக்கள் தனித்தனியாக, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு ஆதரவு எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல நாம் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகர் இந்த பகுதியில் சி.வி. சண்முகம் அவரது அலுவலகத்தில் ஒரு தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களோடு அவர் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாகவே அதிமுகவில் இந்த பிளவுபட்டது என்பது ஒரு பெருஞ்செய்தியாக நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ச்சியாக அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இரு மாதிரியான கருத்துக்களுக்கு பேசுறதும், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 25 பேர் நம்பிக்கையில்லா தமிழக வெற்றி கழகம் அரசு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதும், அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் என நம்ம பார்த்தோம். அதிமுக தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 22 பேரும், சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து 25 பேரும் ஆதரவு, அவர்கள் எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தற்போது வரை கலந்து கொண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. நாம் இருக்கக்கூடிய அதிமுகவோட இன்னொரு தரப்புக்கு முக்கியமான மையமா சி.வி. சண்முகம் இருக்கிறார். தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க வீரகுமார். பேசப்படவில்லை, கூடியவர்கள் அதை பற்றி பொதுச் செயலாளர்கள் முடிவு செய்வார்கள். நன்றி. மிகப்பெரிய வெற்றியை இயக்கம் பெறும். அதற்கான பணிகளை நாம் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். மக்களுக்காக இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவின் வழியில செயல்படும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அத்துணை மாவட்ட செயலர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 87 மாவட்ட செயலாளர்கள் 80க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 80க்கும் மேற்பட்டவர்கள். அதுதான் ஒரு சிலர் ட்ரெயின்ல வரல, ஒரு சிலர் பிளைட் கிடைக்கல, ஒரு சிலர் லேட்டா வந்தாங்க. எல்லாரும் வந்தாங்க. மேக்ஸிமம் 99% பிரிந்து சென்றவர்கள் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படணும். அந்த மாதிரி அது நேற்று எதிரே பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். பொதுக்குழு செயற்குழு கூட்டுவது தொடர்பாக ஏதாவது பேசப்பட்டதா? பொதுக்குழு செயற்குழு இயக்கம் அதிமுக நிர்வாகி ஒருவர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து செய்தியாளர் வீரகுமாரிடம் பேசலாம். வீரகுமார், தற்போது அதிமுக அலுவலகத்திலிருந்து நிர்வாகி ஒருவர் செய்தியாளர்களை சந்திச்சாரு. பெரும்பாலான மேக்சிமம் மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு கூட்டத்தில் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தற்போது சி.வி. சண்முகம் அலுவலகத்தோட நிலைமை என்ன? அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறாரா? என்ன ஆலோசனை நடக்குது? கூடுதல் விவரங்களை நீங்க தொடரலாம். விக்னேஷ், எம்ஆர்சி நகர் சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்தில் எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், தங்கமணி, காங்கேயம் நடராஜன், திருத்தணி ஹரி, இசக்கி சுப்பையா, ஆர் காமராஜ் உள்ளிட்ட அவர் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறாங்க. குறிப்பா இவங்க சட்டசபையில் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒரு மனநிலையை வெளிப்படுத்தியதனுடைய எதிரொலியாக கிட்டத்தட்ட இவர்கள் தலைப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்புகளில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கி
வழங்கியிருந்தார். அதற்கு பிறகாக நடக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அவரை ஏன் கட்சி பொறுப்பிலிருந்து இந்த தரப்பு சிவி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களை ஏன் பொறுப்பிலிருந்து நீக்கணும், இவர்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறோம், நீக்கியதற்கான காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிக் கொண்டு வருவதாக தெரிவிக்கிறாங்க. அதே போல அதிமுக கட்சிக்குன்ற ஒரு நிலைப்பாடை சட்டசபையில் எடுக்கும் போது அந்த நிலைப்பாடில் இருந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பு எம்எல்ஏக்கள் விலகியது கட்சிக்கு அரசியல் ரீதியாகவும் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை எல்லாம் முன்வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் தரப்பு அந்த அதிமுக அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசி வருவதாக தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் தான் நாம் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகர்ல ஒரு பரபரப்பான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கக்கூடிய கருத்தை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் என்பது குறித்தெல்லாம் இவர்கள் தரப்புல ஆலோசனை செய்து வருகிறார்கள். நிச்சயமா வீரகுமார், தொடர்ந்து பேசலாம். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.